ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி போட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, அப்புறமா மல்லி இலை, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர கொஞ்சமாக கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். நம்ம நார்மலாக வெறும் தக்காளி மட்டுமே போட்டு தக்காளி சாதம் செய்கிறத விட இந்த மாதிரி பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், அப்புறமா மீல் மேக்கர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை பட்டாணி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். டைம் இல்லை, சீக்கிரமாக சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சாதம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து இந்த பச்சை பட்டாணி அப்புறமா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 2 அந்த ரேஷியோவில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் தம் போடுறதுனால 1க்கு 2 அப்படின்னு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் விசில் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1க்கு 1 1/4 அந்த ரேஷியோவில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வர்ற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலந்து கொடுத்துருங்க. இது நீங்கள் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு குக்கரை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா சமப்படுத்திட்டு இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மல்லி இலை, புதினா கூட சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரைஸை உடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா மணக்க உதிரியாக சூப்பராக வெந்து நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடியாகி வந்துடும். நீங்கள் எப்பயுமே 1 பாட் ரைஸ் வைக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரத்துலேருந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வரும், பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை பச்சை பட்டாணி கிடச்சா தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.